hello, vanakkam and welcome to the show. இது ராஜ் டிவி இன் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ரேட்டிங்ஸும் கொடுப்போம். அப்கமிங்கில் என்னென்ன படங்கள்லாம் ஷெடியூலில் காத்துட்ருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான மூவி அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஷோலையும் உங்களுக்காகவே இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஒரு 5-6 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் எதுவுமே ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான படம், பெரிய ஹீரோ படம் அப்படின்னு எதுவுமே இல்லை. எல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜான மீடியம் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான். ஸோ அந்த வகையில் எந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பிடிக்காத மனிதன். விஜய் மில்டனோட டைரக்ஷனில், விஜய் ஆண்டனியோட நடிப்பில், அவர் கூட இணைந்து சரத்குமார், சத்யராஜ்னு ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய கேஸ்டிங் அண்ட் டைட்டிலும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எப்பயும் போல் விஜய் ஆண்டனியோட கதைகள் அப்படின்னா யூனிக்காக இருக்கும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்துச்சுங்க. ஆனால் இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து அதை ப்ரூவ் பண்ணிடுச்சு. இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்காதீங்க, எல்லாம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. இது ஒரு ஆக்ஷன் காம்பேக்ட் ஃபிலிமாக கொடுத்துருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ரீசெண்டாக, அதாவது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா விஜய் ஆண்டனி ஒரு அறிக்கை போட்டிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, படத்துடைய ஃபர்ஸ்ட் அந்த ஒரு நிமிஷம் வந்து நான் நடிக்கலை, அந்த காட்சிக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு திடீர்னு ஒரு அறிக்கை போட்டிருந்தாரு. இது என்னடா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அது என்ன காட்சியாக இருக்கும் அப்படின்னு நிறையா மக்கள் வந்து பார்க்க போனாங்க. ஸோ இந்த படத்துடைய கலெக்ஷன் என்ன, எவ்வளோ வந்து இது வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே 45 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் டே 55 lakhs, இப்படியே வந்து மெயின்டைன் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2.68 crores தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மழை பிடிக்காத மனிதன் திரைப்படம் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க யாரு? ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற முயற்சியில தானே இந்த உலகமே உருண்டுகிட்டு இருக்கு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிற மனசு தான் கடவுள். சிம்புதேவன் இயக்கத்தில் போன வாரம் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் தான் போட். இந்த படத்தில் யோகி பாபு தான் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. கதை முழுக்க முழுக்க ஒரு 2ஆம் உலகப் போரில் நடந்த கதையை தான் வந்து யதார்த்தமாக எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் வந்து மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு பெரிய ரீச் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 18 லட்சம் தான். செகண்ட் டே 32 லட்சம், தேர்ட் டே அது கூட இல்லைங்க, வெறும் 4 லட்சம். இப்படி கலெக்ட் பண்ண இவங்க ஒரு வாரத்தில் வெறும் 1.16 crores தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது. போட் திரைப்படத்துக்கு இது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. ஜப்பான் விமானத்தை அமைச்சது ஹிட்லர் அம்மன், சரியான ரூஸா இருப்பான் உங்களுக்கு. அப்ப சர்ச்சில், ஸ்டாலின், சார்லஸ், ரூஸ்வெல்ட் எல்லாம் நார்மலா, லூஸ் இல்லையா? அவங்க எல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் இத்தனை படங்கள் கூட சேர்ந்து ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் தான் ஜமா. கூத்து கலைஞர்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு எடுத்த திரைப்படம் தான் இந்த ஜமா. பாரி இளவழகன் டைரக்ட் மட்டும் பண்ணாமல் அவரே இந்த படத்தில் வந்து ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசைஞானி இளையராஜா தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போசிங் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் இந்த ஜமா திரைப்படம் வெறும் 8 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கலெக்ஷன் கம்மியாக இருந்தாலும் ரிவ்யூஸ் ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலெக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஸோ மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்தாலே அந்த திரைப்படம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இந்த திரைப்படம் கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியா இருக்கனால நம்ம பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை கொடுக்குறோம். இப்படி தன்மானத்தெல்லாம் விட்டு கெஞ்சி கெஞ்சி யாருக்காக இதெல்லாம் பண்ற? நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படிங்கிற ஒரு அழகான டைட்டிலோட போன வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எனக்கு கேட்டால் போன வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படத்திலே இந்த படத்துக்கு கொஞ்சம் நல்ல ரிவ்யூஸும் நல்ல கலெக்ஷனும் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்போ சொல்லவே வேணாம், எல்லாரும் கேங்காக போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்க அந்த எமோஷன்ஸ், அந்த ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே அழகாக காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த திரைப்படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 லட்சம் எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சுன்னா இன்னும் நிறைய கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இந்த திரைப்படம் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் லவ்னா என்னன்னு தெரியுமா? சொன்னா புரியாதுடா, ஒரு வாட்டி பண்ணி பாத்துறலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு. நீ என்ன காசு? போன வாரம் 6 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த 6 படத்தில் ஒரே ஒரு ஹாரர் ஃபிலிமும் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதுதான் பேச்சி அப்படிங்கிற திரைப்படம். பொதுவாகவே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கோம் அப்படின்னா ஏதாச்சும் அட்வென்ச்சராக பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும்ல. அதே மாதிரி இந்த படத்துலேயே ஒரு குரூப் இருந்திருக்காங்க. காட்டுக்குள்ளே போய் பேச்சி அப்படிங்கிற ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிறாங்க. எப்படி அந்த பேச்சிக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. அதனாலேயே எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 79 lakhs வந்து இந்த திரைப்படம் எடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆவரேஜான கலெக்ஷன் தான். அதனால நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. தடை செய்யப்பட்ட பகுதியா?
அப்போ கண்டிப்பா உள்ள போகணுமே. நக்குலோட நடிப்பில் போன வாரம் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் தான் வாஸ்கோ ட காமா. இந்த படத்துடைய டீசர் ட்ரைலர்லாம் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்குங்க. ஏன்னா படத்துடைய ட்ரைலர்லேயே அந்த ஓப்பனிங் சீன்லேயே எல்லாமே உல்ட்டாவாக இருக்கும். என்னடா சொல்ல வராங்க படத்தில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுடைய கலெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 21 லட்சம் தான். இது வந்து இப்பேற்பட்ட கேஸ்டிங்க்கு இந்த கலெக்ஷன் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. 3 நம்பர் பேஷண்ட்க்கு மாத்திரை கொடுத்து காலி பண்ணிட்டு இவரை தூக்கி உள்ள போடுங்க. தப்பு தப்பா படம் எடுத்தோமா, மக்களை குஷிப்படுத்தினோமா, கல்லா கட்டணமான்னு இல்லாமல் எதுக்கே தேவையில்லாமல் உங்களுக்கு இந்த வேலை. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வாரம் நியூ என்ட்ரியில் இடம் பிடிச்சிருக்க முதல் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தகன் அப்படிங்கிற திரைப்படம் தான். தியாகராஜனுடைய டைரக்ஷனில் பிரசாந்த், சிம்ரன், பிரியா ஆனந்த், சமுத்திரக்கண்ணின்னு மிகப்பெரிய கேஸ்டிங் எடுத்து வச்சிருக்காங்க. கேஸ்டிங் மட்டும் இல்லைங்க, ப்ரொமோஷனும் இந்த படத்துக்கு வந்து சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்லலாம் போய் நிறைய ப்ரமோஷன் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ரமோஷன் எல்லாம் இந்த படத்துடைய கலெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். ஒரு மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார். நீ அவனை கொன்றுக்கணும். வெளியில வா. இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்க இன்னொரு திரைப்படம் தான் மின்மினி அப்படிங்கிற படம். இந்த படத்தை ஹலிதா ஷமீம் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டைரக்ஷனில் கத்திஜா ரஹ்மான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்தர், பிரவீன், கௌரவ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியே ஏஆர் ரஹ்மானோட டாட்டர் வந்து மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் எப்படி இருக்க போகுது, பிஜிஎம் எப்படி இருக்க போகுது, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. படத்தை தேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யாருதான் இருளுக்கு அப்புறம் தெரியிற வெளிச்சத்தை விரும்ப மாட்டாங்க. ஆனா இந்த வெளிச்சம் அவனை ஒண்ணுமே செஞ்சிடல. வீராய் மக்கள் அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வாரம் நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் இந்த படமும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணபடியே கரெக்டாக ரிலீஸும் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை நாகராஜ் கருப்பையன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் வேலா ராமமூர்த்தி, மாரிமுத்து, தீபா சங்கர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. வில்லேஜில் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான வாழ்க்கை, அதாவது அண்ணன் தம்பிக்கு நடுவில் இருக்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதனாலேயே ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அத்தை மைனை கட்டிக்கணும்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும், அது நடக்கணுமே. சொந்த பந்தன்னு கூடி வாழ்றதாம்மா வாழ்க்கை. சூரியனும் சூரிய காந்தியும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான டைட்டிலோட நம்ம இந்த வாரம் நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல் ராஜா. அவரோட டைரக்ஷனில் அப்புக்குட்டி இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த சூரியனும் சூரிய காந்தியும் அப்படிங்கிற திரைப்படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம தேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என் குலதெய்வமே என்னை பற்றி எங்கள் அம்மா தான் சார். அந்த உசுரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்டா. இயக்குனர் சிவமோட டைரக்ஷனில் P2 அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு யார் மியூசிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் தேவா. ஸோ இதுவும் ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். போன வாரம் பேச்சி அப்படிங்கிற ஒரு ஹாரர் ஃபிலிம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் டீசெண்டான கலெக்ஷனுமே எடுத்திருக்கு. அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு ஹாரர் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு பிடிக்கலன்றதுக்காக, நம்ம நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறாங்கன்றதுக்காக அடுத்தவங்களை துன்புறுத்துறவங்களுக்கு பேர் தான் ஹேட் கிரைம்ஸ். E.K. முருகன் டைரக்ஷனில் பார்க் அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வாரம் நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த பார்க் திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமன் அண்ட் ஸ்வேதா டார்த்தி இணைந்து நடிச்சிருக்காங்க. டீசர் ட்ரைலர்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏலக்காசாமி எந்த ஆவியா இருந்தாலும் அவங்க மதத்தை சார்ந்த புனித நூலுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட். இந்த வாரம் ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் ஒரு படத்தை பற்றி பேச போகிறேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த படம் வந்தது. ஏன்னா பல வருஷம் போஸ்ட்பாண்ட் ஆகி கடைசியில் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் தங்கலான் அப்படிங்கிற திரைப்படம். பா ரஞ்சித்தோட டைரக்ஷனில் விக்ரம், மாளவிகா மோகனன், பார்வதினு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்கங்க. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு விக்ரம் ஃபேன்ஸ்லாம் காத்துட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக ஆடியோ லான்ச்லாம் கூட நடத்திட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தடவை ஆகஸ்ட் 15 சொன்னபடி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக 15 அன்னைக்கு போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்.
நம்ம ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்ல அடுத்ததா டிமாண்டி காலனி பார்ட் 2 அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பேச போகிறோம். அஜய் ஞானமுத்தோட டைரக்ஷனில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்தில் வந்து புதுசாக நிறையா கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களே, இவங்களெல்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைசிங் எலிமெண்ட் தான். அது போக வந்து நம்ம பார்ட் 1 வந்து யோசிச்சு பார்த்தோன்னா, எவ்வளோ ஒரு நல்ல படம், ஒரு சைலண்ட் த்ரில்லர் சூப்பராக கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். படம் எப்படி இருக்குது, எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஸ்ரீனி கிட்ட நம்மால பேச முடியலன்னா ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுதாத்தா. சுமன் குமார் டைரக்ஷனில் கீர்த்தி சுரேஷ், தேவதர்ஷினி, MS பாஸ்கர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் சூப்பராக ப்ரொமோஷனுமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துமே ஆகஸ்ட் 15 தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இந்த படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். என் கருத்து வெகுஜனத்துக்கு போய் சேரணும்னா மெட்ராஸ் போனா தான் முடியும். இந்தியை திணித்தே தீருவோம் என்றால் ஹிந்தி தெரியாது போயா. வனங்கான் அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை பாலா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் அருண் விஜய் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்குமே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. பாலா வந்து என்ன சொல்ல வராரு இந்த கதையில் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்குது. படம் வந்து மேக்ஸிமம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட். மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் நம்ம எந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யாவோட நடிப்பில் உருவாயிட்டு இருக்க திரைப்படம் தான் கங்குவா. இந்த படத்தை சிவா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சூர்யாவோட கெட்டப்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படா இந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு சூர்யா ஃபேன்ஸ்லாம் காத்துட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியுது. பட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடைச்சதும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் ஒரு ஹாலிவுட் படமும் இடம் பிடிச்சிருக்கு. அதுதான் ஏலியன் ரோமுலஸ் அப்படிங்கிற திரைப்படம். இந்த படம் வந்து இந்த மாதம் ரிலீஸ் ஆகும், ஆகஸ்ட்டே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. பட் ஐம் நாட் ஷுவர் இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக நமக்கு கிடைக்கல. அப்படி ஏதாவது அப்டேட் கிடைச்சிதுன்னா நான் அப்புறமா வந்து சொல்கிறேன். நம்மளுக்கு ஏதோ ஒன்று வேட்டையாடுது. இன்றைக்கி நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் போன வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு, இந்த வாரம் நீங்கள் எந்த படத்தில் போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டேன். இதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் விஜே நர்மதா. யூ வாட்சிங் மீ ஆன் ராஜ் டிவி.